வந்தது, ஹாஃப் இயர்லி வந்தது, தேர்ட் மிட்டம் முடிஞ்சு, இப்போ ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு நம்ம இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து இப்போ ஆயத்த பணியில் இருக்கோம். ஸோ இந்த டைமில் உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும், மாணவ மாணவிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு தாரக மந்திரம்னே சொல்லலாம். ஸோ மோட்டிவேஷன் மற்றவங்க கொடுத்தாதான் மோட்டிவேஷனா? நம்ம கொடுக்க முடியாதா? நாமளே என்ன எப்படி மோட்டிவேஷன் கொடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆசிரியர்கள் உங்களை வந்து வகுப்பறையில எவ்வளவோ ஊக்கப்படுத்திருப்பாங்க, இருந்தாலும் செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உன்னை நீ எப்படி ஊக்கப்படுத்திக்கிற அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் நீ வந்து ஜெயிக்க முடியும். உன்னை நீ ஊக்கப்படுத்திக்கும் போது தான் ஜெயிக்க முடியும். ஸோ ஸ்கில், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கில்னா என்ன? திறமை இருக்கவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியுமா? ஸ்கில் இருக்கவங்க மட்டும்தான் வின் பண்ண முடியுமா? அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு ஒரு விதங்களில் திறமைகள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த திறமைக்கு நாம் அதிக நேரம் செலவிடணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அதிக நேரத்தை நாம் செலவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கோல் என்னவோ அதை நாம் அச்சீவ் பண்ண முடியும். அந்த நேரம் நமக்கு இப்பொழுது கிடைச்சிருக்கு. இப்போ தேர்வினுடைய பயிற்சியில் இருக்கும். அந்த முயற்சி பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. அந்த நேரம் அப்படிங்கிறது எப்படி நாம் திட்டமிடணும்? ஒரு நொடியும் ஒரு நிமிஷமும் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு செகண்ட்ல நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வழியே நமக்கு மாறக்கூடிய நிறைய நிகழ்வுகள் நமக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிலாவில் வந்து காலடி முதலில் வைத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த விண்கலத்தில் 2 பேர் போனாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து ஆல்ட்ரின் அப்படிங்கிறவங்க முதல் விமானி. அவங்க தான் நிலாவில் போகும்போது நாசா வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க, முதல்ல நீங்கள் தான் நிலாவில் வந்து காலடி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு செகண்ட் யோசிச்சிடுறாரு. என்ன அப்படின்னா, சப்போஸ் அந்த மண் வந்து புதை மணலாக இருக்குமோ, நாம் கால் வைக்கும் போது நாம் இறங்கிவிட்டோம் என்றால் மறுபடியும் நாம் பூமிக்கு செல்ல முடியாதோ அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து அவர் பயந்துட்டார். அந்த ஒரு செகண்ட நீல் ஆம்ஸ்ட்ராங் நினைச்சாரு, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒரு வரலாற்றை படைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு செகண்ட் அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டார். அதனாலதான் நாசாவினுடைய அறிவிக்கை வருவதற்கு முன்னாகவே அவர் வந்து அந்த நிலாவில் காலடி எடுத்து வைத்து விட்டார். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம மாணவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை ஒரு சின்ன நிகழ்வு, நமக்கு இது ஒரு வரலாற்று நிகழ்வு தான். ஒரு உதாரணம் நிறைய நம்ம சொல்ல முடியும். ஸோ அதே போலதான் நம்மளுடைய அந்த பிளானிங், திட்டமிடல் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தமிழ் ரிவிஷன்ல இருக்கும். ஒவ்வொரு இயலையும் ஒவ்வொரு மனப்பாட பாடலையும் நாம் எப்படி வந்து பயிற்சி எடுக்கணும், ஒரு நிமிஷம் கூட நம்ம வீணாமாக்காம எப்படி நம்ம வந்து பயிற்சி எடுத்து அந்த வெற்றியை நம்ம கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லை, நீ படிக்கிறது யாருக்காக படிக்கிற? உனக்காகவா, இல்லை பெற்றோருக்காகவா, இல்லை சமுதாயத்துக்காகவா? உனக்காக இருந்தாலும் சரி, பெற்றோருக்காக இருந்தாலும் சரி, இல்லை சமுதாயத்துக்காக இருந்தாலும் சரி, உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்களை நீ வந்து முறியடிக்கணும். எப்படின்னா, இன்னைக்கு இந்த நிமிஷத்திலிருந்து நீ முயற்சி எடுத்தால் கூட உன்னை பார்த்து சிரித்தவர்களை நீ வந்து பரவாயில்ல அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து சொல்ல வைக்கும். உன்னுடைய முயற்சி இந்த நிமிஷத்திலிருந்து உன் வெற்றிக்கான வழி ஆரம்பித்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும். இந்த நேரத்திலிருந்து படிக்க ஆரம்பித்தாலே நீ போதும், உன்னுடைய வெற்றியை நீ ஈஸியா அடைய முடியும். ஒரு கோல் வச்சுக்கோ, என்னையிலிருந்து யூ வில் டூ இட், ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லி நீ ஒவ்வொரு இடத்துலையும் நீ முடிவு பண்ணு. உன்னை மீறி நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீ படிக்க மாட்டோம், உன்னால முடியாத நிறைய பேர் நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்றதுக்கு இருக்காங்க. ஆனா நீ மனசளவுல நீ நினைக்கணும், உன் புத்தி சொல்றதையும் உன் மனசு சொல்றதையும் நீ கேட்கணும். புத்தி சொல்லும் நாம இப்ப இந்த கொஸ்டின் படிச்சு முடிச்சிடலாம், ஆனா மனசு வேற பக்கம் போகும். கவனத்தை நாம சிதற விடக்கூடாது. சிதற விட்டோம் அப்படின்னா நாம தோல்வியை சந்திச்சிருவோம். நிறைய கவனத்தை சிதறவிடக்கூடிய நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. நமது வகுப்பறையில் இருந்து கொண்டே இருக்கின்றன, நமது சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றன. நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வரும், திருவிழாக்கள் வரும். மாணவர்கள் அதில் சிதற விடாமல் தன்னுடைய எக்ஸாம் இது, அந்த வெற்றிக்கான நாள், உனக்கு என்னைக்கு ரிசல்ட் வருதோ அன்னைக்கு
உனக்கான சந்தோஷம், அளவிட முடியாத சந்தோஷம் நீ அடைவாய். நீ கடின உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக அதற்கான பலனை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும். அதனால் மாணவர்கள் இன்றிலிருந்து, இந்த நொடியிலிருந்து உங்களுடைய அந்த நிமிஷத்தை, அந்த நொடியை முழுவதுமாக பயன்படுத்துங்கள். ஹாப்பியாக பயன்படுத்துங்க, சந்தோஷமாக பயன்படுத்துங்க. பக்கத்தில் இருக்க மாணவன் டிஸ்டர்ப் பண்ணால் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லு, ஓப்பனாக சொல்லு, பரவாயில்ல. உன் வாழ்க்கை உன் கையில் மட்டுமே. உன்னுடைய சகோதரர் சகோதரிகளாகட்டும், உன்னுடைய பெற்றோர்களாகட்டும், உன் கூட துணை நிற்பாளுக்கு கடைசி வரை உனக்கு கல்வி மட்டுமே துணை நிற்கும். அதை முதல் எப்பொழுது புரிந்து கொள்கின்றாயோ அதை கண்டிப்பாக வெற்றியை சந்திக்க முடியும். ஏன்னா வரக்கூடிய இந்த தேர்வில் மாணவர்கள் நல்ல முறையில் படித்து நீ நினைத்து பார்க்க முடியாத மதிப்பெண்களை பெறுவதற்கு இந்த பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.